பச்சி போயா ஏனுங்க நாங்க காத்துட்டு இருக்கிறது. உங்க மாமி சுப்பு எங்கடா? வெளியில போயிருக்காருங்க. நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரத்தை கூடாது சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க? எனக்கு என்ன தெரியா? நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரத்தை கூடாது சொன்னாருங்க. என்னடா இதுவே 2 வாட்டி சொல்ற? எங்க மாமாவும் 2 வாட்டி சொன்னாருங்களே. அதோட எங்க மாமா என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன? நீங்க முள்ளவாரியா எச்சுபிடியா, அதனால 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரத்தை கூடா அப்படின்னு சொன்னாருங்க. இன்னும் 6 ரூபாய் இருக்கா? இந்தாடா 6 ரூபாய் இந்தா. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. ஏனுங்க கையில ஒரு கிள்ளு கிள்ளுங்களே. நமக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகங்க. நீங்க கிள்ளுங்கெல்லாம் மறக்காம கொண்டு போய் அத்தையிட்ட கொடுத்துருவானுங்க. சரியான மண்டு போயிடா நீ. ஏங்க நண்டு பிடி பிடிக்கிறீங்க? இந்தாங்க முருகா. ஏனுங்க வரேன்டா. வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல அது என்னத்தான் சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பணத்தை இங்கதானே வச்சேன். அத்தை கேட்டா சாமி கண்ணு கொடுத்த 6 ரூபாய் காணா போச்சுதுங்க. தொலைச்சுட்டியாவே? நானா தொலைக்கலைங்க, அதாவே காணா போச்சுதுங்க. ஏனே சாமி கண்ணிட்டு நீ 6 ரூபாய் வாங்கினியாவே? இந்த கையால வாங்கினேனுங்க. ஞாபகத்து கூட கிள்ளி விட்டு போனாருங்க. கிள்ளினாரா? ஆமானுங்க. நான் எப்படி இப்ப வீட்டுக்கு போறது? அத்தை அப்பயாலே அடிப்பாங்களே. ஏவே இப்படி தத்தியாவே இருக்க? உன்னை எப்படியாவது திருத்தணும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். முடியலையே. அத்தை கேட்டா நீ என்னங்க பதில் சொல்வ? தினமும் நாள் எனக்கு ஏதாவது ஒரு சொல்லவே. இந்த அப்படி 6 ரூபாய் சரிங்க. கையில ஒரு கிள்ளு கிள்ளுங்க. அப்பதானுங்க எனக்கு ஞாபகம் வரும். அது போதாது. இதால தினமும் 10 அடி அடிச்சு புத்தி சொன்னாதான் நீ மனுஷனா மாறுவதே. சதானுங்க. என்ன அலமேல இன்னைக்கு 1 ரூபாய் தான் இல்லப்பா. நம்ம தத்தி இருக்குல்ல, இன்னைக்கு 6 ரூபாய் இங்க கோட்டை விட்டுருச்சா. அத்தை கையால ஆப்பேல அடி வாங்கணுமேனு பயந்துகிட்டு வெக்கா வெக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா இருந்துச்சு. மொத்தம் கிடைச்சது 7 ரூபாய். அதுல 6 அதைய கையில கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறது இப்படிதே. அந்த முட்டா பைய இப்படி நேதாமும் ஏமாந்துட்டு நின்னுகிட்டு இருப்பான். கிடைச்ச பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து பிக்கா பிக்கான்னு முடிச்சுக்கிட்டு நிக்க போறியா? இல்லப்பா, அது ஒரு அனாதை. அதோட அப்பாவி. அடிச்சாலும் அவ தெரியாத குழந்தை. அதான் அது மேல எனக்கு ஒரு அம்பு. அவன் அனாதைன்னு நீ பரிதாபப்படுற. நம்ம நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தான். அந்த தைரியத்துல நாம இருந்தோம். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு ஒன்னும் தெரியல. என்னையும் ஆண்டவன் நிரந்தர நோயாளியாக்கி இப்படி படுக்கையில கிடத்திட்டான். ஏதோ சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருந்துச்சு, வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ வண்டி ஓட்டி இந்த குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமையில இருக்குதுமா. அப்பா, அவங்க வீட்டுல எவ்வளவு அரிசி வேகணும்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்கல்ல. இங்க பாருங்க, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது பெத்தவங்களோட பொறுப்புன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வயசான காலத்துல பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்க தானே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. ஒரு குழந்தை நல்லவனா வளரணும்னா தாயோட அன்பும் தந்தையோட கண்டிப்பும் இருக்கணும். ராமர் காட்டுக்கு போன உடனே தசரதர் அந்த பிரிவை தாங்க முடியாம புத்திர சோகத்தால இறந்துட்டார். எங்க இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாபு, புத்திர சோகம்னா என்ன? தெரியாது டீச்சர். ஏன்னா எங்க அப்பா நான் பார்த்ததே இல்ல டீச்சர். Get up on the bench. கேள்வி கேட்டா ஏன் சிரிக்கிற? Listen. புத்திர சோகம்னா குழந்தையை பிரிஞ்சிருக்கிற தந்தையோட சோகம், துயரம்.
கீழே இறங்கலாமா டீச்சர்? கால் வலிக்குதுமா. தெரிஞ்சுக்கப்பா. அப்பாவோட போட்டோ ஏன்பா புஸ்தகத்துல வச்சிருக்க? அப்பாவை தான் நான் பார்த்ததே இல்லையே, அதான் போட்டோ வச்சிருக்கேன். ஏனுங்க, யாருங்க நீங்க? போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். அதெல்லாம் தப்புங்க, பேசாம போலீஸ்ல மாட்டிக்குங்க. ஐயோ, நான் எந்த தப்பு அபராதி சார். சாமி சத்தியமா? சாமி சத்தியம். எதுக்கா அங்க கையில விலங்கு மாட்டிருக்காங்க? பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு சொல்லுவாங்களே, அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு. கொலை செஞ்சவன் ஒருத்தன், அகப்பட்டது நானும். சாமி சத்தியமா? சாமி சத்தியமா. நம்புறேனுங்க. முதல்ல இந்த விலங்க கட்டி விடுங்க. வாங்க வாங்க. ஏனுங்க சாஞ்சிட்டீங்க? தூக்கம் வருதுங்களா? பசி மயக்கங்க. ஐயோ, பசியா? இங்கே இருங்க, இது வந்துடுறேன். என்னப்பா முருகா, உங்க மாமாவும் அத்தையும் மேல தெருவுக்கு இருக்கிறாங்க. நீ வந்தா சாதியை கொடுக்க சொன்னாங்க, நான் வர்றேன். கப்பாசிங்களா? எனக்கு டீ வராங்க. இல்லன்னு சொல்லாம ஒரு ஒத்தாசு பண்ணணுங்க. என்ன செய்யணும்? எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாருங்க. மருந்து வாங்கணுங்க, அது கொஞ்சம் பணம் வேணுங்க. வட்டி கடை இல்ல, பாதி டீ கடை. ஏங்க, நீங்க சும்மா கொடுக்க வேணாங்க, கொல்லம்பட்டை வச்சுட்டு 150 ரூபாய் கொடுங்க. டீ அடிக்கிறது விட்டுட்டு உரிமை அடிக்க சொல்றியா? அதுக்காக என்கிட்ட பணம் கிடையாது. ராமநாதங்க, தயவு செஞ்சு கல்லாப்பட்டு கொஞ்சம் பாருங்க. காலங்கத்தால என்னப்பா, போப்பா போப்பாண்ணா. முருகா, ஏறுங்க. உனக்கு பணம் தானே வேணும்? ஆமாங்க, கொடுங்க. உடனே கையை நீட்டிருக்கிய. இதோ பாரு, ஒருவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானா. அவன் நம்ம ஊருக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கானா. அவனை புடிச்சு கொடுத்தா 500 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களா போலீஸ்ல. 500 ரூபாயா? எங்கெங்க இருக்காம? இதோ இந்த பேப்பர்ல இருக்கானுங்க. கையோட பிடிக்கிற மாதிரி ஓடலாம் பாரியா. சரியா, அதை தெரிஞ்சு மேல இருக்காயா. ஜம்பு சார், எங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்களேன்னு முன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேங்க. நான் தப்பிச்சு போயிட்டா நீ ஏன் வேதனைப்படணும்? எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குதுங்க. 150 ரூபாய் பணம் இருந்தா தான் மருந்து வாங்க முடியுங்க. யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கலீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலீங்க. இப்ப நீ எந்த நோக்கத்தோட சரணடைஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியும். நாங்களும் மனுஷங்க தான், மற்ற உணர்ச்சிகளையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும்.
முருகா ஐயா, இப்ப எங்க 200 ரூபாய் கார்டு கொடுக்குறேன். உனக்கு பரிசு பணம் வந்ததும் திருப்பி கொடுத்தா போதும். எப்போ நேரமாச்சு வரப்போ பணம் கொண்டு வந்துட்டானுங்க. சீக்கிரம் போய் மருந்து வாங்கிட்டு சொல்லுங்க. காலம் கலந்துச்சு முருகா. உங்க மாமா இறந்துட்டாரு.